சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 14/12/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை தசமி திதி மாலை 6:50 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை ஏகாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஹஸ்தம் நட்சத்திரம் காலை 8:16 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சித்திரை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. காலை 8:16 வரை, அதாவது ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சௌபாகியம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஆதித்ய ஹஸ்த யோகம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. ஞாயிற்றுக்கிழமைனாலும் இந்த ஹஸ்த நட்சத்திரமும் ஒன்றாக சேரக்கூடிய நாளை ஆதித்ய ஹஸ்த யோகம் என்று சொல்லுவார்கள். இதனை இந்த ஆராய்ச்சி செய்யக்கூடிய மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த நேரத்திலே, அதாவது இன்னைக்கு ஹஸ்த நட்சத்திரம் காலையில 8:16 வரைக்கும் தான் இருக்குன்னும் பொழுது இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே எழுந்திருத்து புதிய கான்செப்டுகளை அந்த நோட்ஸ் எடுத்துக்கிறது, அதுல ஏதாவது ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்றதுங்கிறதுலாம் ரொம்ப நல்லது. அது நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இது போக ஆண் ஆயர் நாயனாரினுடைய குரு பூஜை நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது. அதுபோக இன்றைய தினம் நாராயணிய தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. ஒரு சில பேர் நேற்றைய தினமே அந்த நாராயணிய ஜெயந்தியை கொண்டாடி இருப்பார்கள். இந்த நாளானது ஒரு சுப முகூர்த்த நாளாகவே அமைந்திருக்கிறது. இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம் என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:26 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:40 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 1:43 சந்திர உதயம் என்பது இரவு 2:21 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:44 முதல் காலை 6:26 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:16 முதல் 5:40 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12:03 முதல் 1:27 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 2:52 முதல் மாலை 4:16 வரையிலும் சம்பவிக்கிறது. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:56 கொடுத்திருக்கா. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளும் நம்ம பார்த்தோம்னா கதை நேரம் அப்படின்னு பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம்னு சொன்னா மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிற ஒரு கதையைத்தான் பார்க்க போறோம். இது ஏற்கனவே நாம் அனைவரும் அறிந்த கதையாக கூட இருக்கலாம். இருந்தாலும் இந்த நேரத்திலே இந்த கதையை நினைவூட்ட விரும்புகிறேன். எதற்காக அப்படின்னு சொன்னா நிறைய பேர் பார்த்தோம்னா சார் எப்போ பார்த்தாலும் எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கு, ஒரு வழியில போகணும்னு சொன்னா அந்த வழியில அங்க ஒரு பிரச்சனை இருக்கு, சரி எதிர்த்தாப்புல இன்னொரு வழியில போலாம் பார்த்தா அங்க ஒரு பிரச்சனை என்ன சூழ்ந்துட்டு இருக்கு, இப்படி எங்க பார்த்தாலும் ஒரே பிரச்சனையா இருக்கு, எனக்கு ஏண்டா வாழறோன்னு இருக்கு, வாழவே பிடிக்கல சார் அப்படின்னு சொல்றவா நிறைய பேர் இருக்கா. அவளை பார்த்து இந்த குழந்தைகளும் நிறைய கத்துக்கிறா. அதுபோல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கதையை இந்த நேரத்திலே நினைவூட்டுகிறேன். ஒரு காட்டுல பார்த்தோம்னா ஒரு மான் வசித்து கொண்டு வந்ததாம். அந்த மான் பார்த்தோம்னா கர்ப்பிணியா இருக்கு, நிறமாச கர்ப்பிணியா இருக்கு. அந்த மான் இன்னும் கொஞ்சம் அதுக்கு அந்த பிரசவ வலி அப்படிங்கிறது ஆரம்பிச்சுடுது. அதுக்கு தெரிஞ்சு போயிடுது நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு பிரசவம்ங்கிறது உண்டாகிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கு. அதுக்காக
கரெக்டா நம்ம வந்து ஒரு இடம் பார்த்து அந்த இடத்துல போய் உட்காந்துக்கணும், அங்க வந்து அழகா பிரசவிச்சிடலாம்னு நினைக்கிறச்சே பார்த்தா ஒரே இடி மின்னல் இருட்டின்னு வர்றது. ஃபுல்லா இருட்டின்னு வந்து ஒரே இடியும் மின்னலுமாக அப்படியே ஒரே பயமா வேற இருக்கு. ஒரே சத்தம் வேற, இடி இடிக்கிறது. அங்க பார்த்தோம்னா திடீர்னு அந்த காட்டுப்பகுதியில ஒரு மின்னல் தாக்கி ஒரு மரமானது தீப்பிடித்து எரிகிறதாம். அப்படியே தீப்பிடிச்சு எரியும்போது சுத்தி அந்த தீங்கிறது பரவுறது. இதை பார்த்த உடனே மானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு பக்கம் பிரசவ வேதனை வேற இருந்தாலும் அங்க ஒரே சுத்தி தீங்கிறது பிடிக்கிறதேன்னு சொல்லிட்டு, நெருப்பு பிடிச்சிடுதேன்னு சொல்லிட்டு அந்த மானானது ஒரு நதிக்கரையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறது. அப்படியே பொறுமையா அங்க நதிக்கரையை நோக்கி ஓடி போய் அந்த நதியில போய் தண்ணி குடிக்கலாம், எதுனா ஒரே பிரசவ வேதனைன்னா தெரியும் தானே, கொஞ்சமா அந்த தண்ணியை குடிக்கலாம்னு அது நினைச்சுக்கிட்டு கிட்ட போகும்பொழுது பார்த்தா ஒரே சலசலப்பு லெஃப்ட் சைட்ல. என்னடா இடது பக்கம் ஏதோ சலசலப்பு கேட்குதுன்னு சொல்லி திரும்பி பார்க்குது. அங்கே ஒரு ஹண்டர், அதாவது ஒரு வேட்டைக்காரன் துப்பாக்கி வச்சுட்டு ரெடியா காத்துட்டு இருக்கான் இந்த மானை சுடுவதற்காக. அதை பார்த்துருச்சு. என்னடா இவன் நம்ம சுடுறதுக்காக நம்மளை காத்துக்கிட்டு இருக்கானே, நம்ம தண்ணி குடிக்கும் போது அந்த இடத்துல நின்று தண்ணி குடிச்சோம்னா இவன் நம்மளை கரெக்டா ஷூட் பண்ணிடுவானே, இவனுக்கு எப்படி நம்ம அவன் ஏன்னா இருட்டுல வந்து அவனுக்கு கர்ப்பிணின்னு தெரியுமா என்னன்னு தெரியும், ஏதோ ஒரு மான் வந்திருக்குங்கிறது மட்டும்தானே தெரியும், இவன் நம்மளை சுட்டுடுவானே, நம்ம எப்படி ஓடலாமா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அங்கே ஒரு புலியானது காத்து கொண்டிருந்ததாம். இந்த மானை எப்பொழுது வேட்டையாடலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் புலி காத்துன்னு இருக்கு. இப்ப என்னடா பண்றது, திரும்பி ஓடிடலாமா, புலிகிட்ட இருந்து நம்மளால தப்பிச்சு ஓடிட முடியும், அப்படி ஓடிடலாமான்னு திரும்பி பார்த்தா பின்னாடி பார்த்தா நெருப்பு எரிஞ்சுன்னு இருக்கு. தக 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 நெருப்பு எரிகிறது. இடது பக்கம் பார்த்தா இங்க ஒரு ஹண்டர், ஒரு வேட்டைக்காரன் துப்பாக்கி வச்சுட்டு காத்துன்னு இருக்கான். ரைட்ல பார்த்தோம்னா இந்த பக்கம் ஒரு புலியானது காத்து கொண்டிருக்கிறது வேட்டையாடுவதற்கு. என்னடா பண்ணலாம்னு யோசிச்சு தண்ணியில இறங்கிடலாமா அப்படின்னு பார்த்தா அந்த ஆறை பற்றி ஏற்கனவே அந்த மானுக்கு தெரியும். ஆறானது ஆழமான ஆறு. இது போக அங்கே நிறைய முதலைகள்லாம் ஆத்துக்குள்ள இருக்குங்கிறது இந்த மானுக்கு நல்லாவே தெரியும். ஆத்துல ஏகப்பட்ட முதலைகள் இருக்கு. இப்ப சுத்தி நாலா பக்கமும் பார்த்தோம்னா இந்த மானிற்கு வேற வழியே இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு க்ஷணம் தான் பயந்து போய் யோசிச்சுதான். அடுத்த க்ஷணம் என்ன நினைச்சு தெரியுமா, எப்படி போனாலும் மரணம் என்பது நிச்சயம். பின்பக்கமும் மரணம் காத்துக்கிட்டு இருக்கு, இடது பக்கமும் காத்துட்டு இருக்கு, வலது பக்கமும் காத்துட்டு இருக்கு, முன்பக்கம் போனாலும் மரணம். இப்ப எதுக்கு நான் கவலைப்படணும், அட மரணம் தானே, வந்தா வந்துட்டு போது போ, நான் பொறுமையா தண்ணியை குடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அழகா அந்த மானானது நிதானமாக நீரை பருக தொடங்கியதாம். நடப்பதெல்லாம் நன்மைக்கே, எல்லாம் இறைவன் பார்த்து கொள்வார் போ அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட என்ன பண்ணுச்சு, எனக்கு தண்ணி தாகம் எடுத்ததுனால நான் தண்ணியை குடிக்கணும்னு வந்தேன், பின்னாடி நெருப்பு, தண்ணி தாகம் எடுத்து தண்ணி குடிக்க வந்தேன், இவன் சுட்டா என்ன இல்லை அது என்ன சாப்பிட்டா என்ன, ஏதாவது நடந்துட்டு போதும் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான் தைரியத்தோடு நான் என்னுடைய பணியை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு தண்ணி குடிக்க ஆரம்பிச்சுதான். அது அந்த இடத்துல நின்றுட்டு தண்ணி குடிக்கிற நேரத்துல இந்த ஹண்டர் என்ன பண்ணா, ஓ நின்றுகிட்டு இருக்கல ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல நம்ம ஷூட் பண்ணா சரியா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் அந்த ட்ரிக்கரை அப்படி அழுத்த போற நேரத்துல ஒரு மின்னல், பளிச்சுன்னு ஒரு மின்னல் அடிக்கிறது. அந்த மின்னல்ல வந்து இவனுக்கு அந்த அதிர்வுல இவனால என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, அந்த கரெக்டா ட்ரிகர் ஆன் பண்ற நேரத்துல இந்த மின்னல்ங்கிறது மின்னும் பொழுது இவனுக்கு அந்த வைப்ரேஷன்ல லேசா என்ன ஆயிடுச்சுன்னா அந்த துப்பாக்கியானது அப்படியே கொஞ்சம் நகர்ந்திருத்து அந்த குறி தவறி என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா அந்த புலியினுடைய காதுகளை உரசி கொண்டு சென்றதாம். அந்த புலி மேல கூட படல, புலியினுடைய காதுல உராசிட்டு இந்த பக்கம் புலிக்கு அப்படியே சைட்ல ரத்தம் வர ஆரம்பிச்சோன்னே புலி பாக்குது, அந்த வேட்டைக்காரன் தானே நம்மளை சுட்டான்னு சொல்லிட்டு அந்த புலியானது வேட்டைக்காரனை துரத்த தொடங்கியதாம். இப்ப வேட்டைக்காரன் ஓடுறான், புலி ஓடுறது. இப்போ பார்த்தா மான் நிம்மதி ஆயிடுச்சு. ஆனா மானுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. அந்த புலி அந்த பக்கம் ஓடுது, வேட்டைக்காரன் ஓடுறாங்கிறத மட்டும் பார்த்துட்டு இங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஏன்னா அதுக்கு வந்து அவன் ட்ரிக்கரை அந்த சுண்டற நேரத்தை அந்த சத்தம் கூட கேட்கல, இடி இடிக்குது இல்லையா, அந்த இடி சத்தம் மட்டும்தான் மானுக்கு கேட்டது. திடீர்னு பார்த்தா புலி வந்து வேட்டைக்காரனை துரத்திட்டு ஓட ஆரம்பிச்சிடுச்சாம். இப்போ மான் வந்து நிம்மதியா தன்னுடைய இடத்தை தேடி ஒரு அழகான ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு அழகா குட்டிகளை பிரசவித்ததாம். இந்த கதையை நான் ஏன் சொல்றேன்னா, இப்படித்தான் நம்மில் பலரும் என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்மளுக்கு மட்டும்தான் கஷ்டம் வந்திருக்கு, நம்மளை சுத்தி இந்த கஷ்டம்ங்கிறது எப்பொழுதும் இருந்துட்டே இருக்கு, எனக்கு எப்படா எனக்கு வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு இருக்குன்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுபோல் நினைக்க கூடாது. நம்முடைய பணி என்னவோ அந்த பணியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இறைவன் இருக்கிறார், நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்கின்ற எண்ணத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை வாழத் தொடங்குங்கள். நிச்சயமாக வெற்றி என்பது நம்ம கைகளிலே வந்து சேர்ந்துவிடும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.